ரகுராம் ஐயாவை இந்த கண்டத்துல இருந்து காப்பாத்ததான் கதிர் 9 வாரம் இந்த பரிகாரத்தை பண்றதுக்காக வந்திருக்கான். ஜீவா, என்ன மன்னிச்சிரு மாயா. நீ எதுக்குடா மன்னிப்பு கேக்குற? எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா? அது நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரகுராம் மாமாவை பார்த்து உண்மையெல்லாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான் மாயா. அவரோட தங்கச்சி பிள்ளையா அந்த வீட்டுக்கு போனா அவரும் சந்தோஷம்தான் படுவார். ஆனா எதையுமே சாதிக்காத, சக்சஸ் ஆகாத அவர் பொண்ணோட புருஷனா என்ன யோசிச்சு பாரு. ஜெயிச்ச புருஷனோட கம்பீரமா தான் பெத்த அப்பா அம்மா முன்னாடி நிக்கிறது தான் ஒரு பொண்ணுக்கு பெரிய கௌரவம். நான் ஜெயிச்சு தனாவை கௌரவப்படுத்தி அவளை சந்தோஷப்படுத்தி அவளை மாமா வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் அங்க ஒப்படைக்க போறேன். அதுக்கப்புறம் தான் நான் அவரோட உண்மையான மருமகங்கிறதையே சொல்லுவேன். கிரேட் கதிர், நீ சொன்னது சீக்கிரமே நடக்கும். நடக்கணும்னு தான் வெறித்தனமா உழைச்சிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா கடன் எல்லாம் அடைச்சு பெரிய ஆளாகி காட்டுவேன். மாமா என்னை நம்பி கொடுத்த வீட்டு பத்திரத்தை மீட்டு கொடுப்பேன். முட்டா பயல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பலர்னு ஆடி வாங்கின. ஒண்ணு அடிச்சு மண்டைய உடைக்காம விட்டதான் பெரிய தப்பா போச்சு. சாரி மேடம். டேய், எத்தனை தடவை தான் தோத்ததுக்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். தேடிக்கிட்டு இருந்த ஜீவா உன் கையில கிடைச்சிருக்கான், உன்னை அடிச்சிருக்கான். அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? அவனை அடிச்சு என் முன்னாடி தூக்கிட்டு வந்து போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு அவன் கையால் அடி வாங்கிட்டு வந்திருக்க, வெக்கமா இல்ல? அவனை புடிச்சிருந்தா அவன் யாருன்னு நம்ம பாத்துருக்கலாம். அவனுக்கும் நமக்கும் டீல் பேசி இந்த ரகுராம் குடும்பத்தை ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்திருக்கலாம். நீ என்ன மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை நீ இழந்துட்டு வந்திருக்கன்னு தெரியுமா? அவனை நீ கொண்டு போட்டு வந்திருந்தா கூட போலீஸ் கேஸ் எல்லாத்துக்கும் நான் செலவு பண்ணி உன்னை காப்பாத்திருப்பேன். நீ சொல்றது சரிதாம்மா. பாசு, நீ செல்வனை எவனையோ பார்க்க போன, அந்த தகவலை என்கிட்ட கூட சொல்லவே இல்லை. நான் உன் கூட வந்திருந்தேன்னா உன்னை அடிச்ச ஜீவாவை நான் பிடிச்சிருப்பேன். நீ தனியா போய் மாட்டிக்கிட்ட. அண்ணே, இவனை காப்பாத்த முயற்சி பண்ணாத. அந்த ஜீவா ஃபாதர் வளர்த்த பையன். அவரை நான் அடிச்சு காயப்படுத்திட்டேன்னு அவன் என் மேல கோவத்துல என்ன அடிச்சுட்டான். என்னால அவனை எது தடிக்க முடியல. நான் எப்படி தப்பிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். உயிரோட வந்ததே பெரிய விஷயம். ஆனா எனக்கு ஒண்ணு புரியல மேடம். நான் ஃபாதர் அடிச்ச விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அதை யார் சொல்லிருப்பா? அவன் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கான் போல. நாமளும் அவனை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா ஆள் யாருன்னு தெரியலையே. ஆனா அவனை எங்க பார்த்த மாதிரியே இருக்கு மேடம். அந்த நீ சொல்ற மாதிரி ஒரு லாக்கெட் செயின் என்கிட்ட இருந்துச்சு. எங்க போச்சுன்னு தெரியலையே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு. அந்த தங்க லாக்கெட்டே எனக்கு ரோட்ல தான் கிடைச்சது. அத கோயில்ல பூஜை கூட நான் கொடுத்தேன். எங்க போயிருக்கோம்? நம்ம வீட்டுக்கே திருட வந்துட்டானா? லாக்கெட்டை நான் மறுபடியும் தேடுறேன். இப்போதைக்கு முக்கியமான தேவை என்னன்னா அந்த ஜீவாவுடைய போன் நம்பர். அதை எப்படியாவது எடுத்துட்டோம்னா யார் ஜீவா அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும். அவன் நமக்கு ஒத்து வர ஆளா இருந்தா அவன் கிட்ட டீல் பேசும். அவன் ஒத்து வராத ஆளா இருந்தா அவனை காலி பண்ணிடலாம். பண்ணிடலாமா? போன் அங்க இல்லனா ஆபீஸ்ல இல்லனா எங்க போயிருக்கோம்? ஆமா, இப்போ நீ எங்க இருக்க? ஆமா, நான் ஹாஸ்பிடல்ல இருக்கேம்மா. என்னடி சொல்ற? என்னாச்சு? ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு.
கூடவே ஒரு கெட்ட விஷயமும் நடந்துருச்சு. என்ன நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னு குண்டு தூக்கி போடுற? புரியுற மாதிரி சொல்லுதனா? சரி, அந்த நல்ல விஷயம் என்ன, முதல்ல அதை சொல்லு. நாமெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம்ல ஜீவா யாருன்னு. ஃபாதருக்கு தெரிஞ்சிருக்குமா? ஏய், நிஜமாவா சொல்ற? தனா, இது ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம். எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு தனா. நான் நேரடியாவே ஃபாதர் கிட்ட கேட்டேன், ஆனா அவர் எங்க கிட்ட சொல்லல. உனக்கு மட்டும் எப்படி இந்த விஷயத்த சொன்னாரு? எப்படி இது தெரிஞ்சது? ஜீவா கூட ஃபாதர் பேசிட்டு இருக்கும்போது அந்த வாசு போய் யாரு ஜீவா, எங்க இருக்கான் அவன் ஃபோன் நம்பர் என்னன்னு கேட்டு சண்டை போட்டிருக்கான். ஆனா அவரு நம்பரை கொடுக்கல. அந்த கோவத்துல ஃபாதர் மண்டையவே உடைச்சிட்டாமா. ஐயோ, இப்போ ஃபாதர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. மாயாவும் சீனு மாமாவும் ஃபாதரை காப்பாத்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. நானும் கதிரும் கூட இங்கதான் இருக்கோம். அவர் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? இல்லன்னு தாமா சொல்றாங்க. என்னடி இழுக்கிற? என்ன சொன்னாங்க? தலையில அடிபட்டதுனால சுயநினைவு இல்லாம இருக்காரு. அவருக்கு சீக்கிரத்துல நினைவு திரும்பிடுமா. கண்ணை முழிச்சிட்டா ஜீவா யாருங்கிறது தெரிஞ்சிரும். இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லதாமா ஃபோன் பண்ண. கடவுளே. சரி மேடம், நீங்க மட்டும் வாங்க. இல்ல, நாங்க சேர்ந்தே ப்ரே பண்ணிட்டு போயிடுறோம். சரி வாங்க. ஜீவா நம்பரை ஒழுங்கா கொடுத்திருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நல்லதுக்கு காலமே இல்ல ஃபாதர். சிஸ்டர், சொல்லுங்க மேடம். கிளம்புற சிஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ். மேடம், ஜீவாட்ட பேசலாமா? பேசணும். ஃபாதர் பீட்டர் உங்க நம்பரை கொடுத்தாருன்னு சொல்லி எங்கேயாவது சந்திக்க கூப்பிடணும். முதல்ல ஜீவா யாருன்னு பார்க்கணும். எங்க இருக்கான், என்ன வேலை பார்க்கறான்னு விசாரிக்கணும். அப்புறம் அவன் நம்ம கூட சேருவானா இல்ல ரகுராம் குடும்பத்தை அழிக்க ஆயுதமா பயன்படுவானான்னு பார்க்கணும். நமக்கு நண்பன் ஆவானான்னு பார்க்கணும். எதுவா இருந்தாலும் சரி, அவன் கதையை முடிச்சிடணும்.